மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 45 நாட்கள் ஒரு மண்டலம் ராசியின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ல் வலம் வரப்போகிறார். ராசியின் அதிபதியாக இருப்பதோடு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் நுழைவதால் விரும்பிய நபரே உங்களை தேடி வந்து நல்ல செய்தி சொல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஒரு உறவால் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பாக அந்த உறவு புதிதாக இணையக்கூடிய திருமண பந்தமாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே பல்வேறு வகையான காரணங்களால் மன வருத்தத்துடன் இருந்த உறவாக இருக்கலாம். இப்போது அவற்றில் நல்ல மாறுதல் ஏற்படுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நீங்கள் விரும்பிய உறவால் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஜென்மம், அஷ்டமம், விரயம், அர்த்தாஷ்டகம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய ஒரு இடமாக பார்க்க முடியாது. எனவே அர்த்தாஷ்டக ஸ்தானத்தை விட்டு சுகஸ்தானத்தை விட்டு மங்களகாரகன் விலகக்கூடிய இந்த தருணம் சிறப்பான பல நல்ல வாய்ப்புகள் நீங்கள் விரும்பிய நபர் மூலமாகவே நல்ல செய்தியாக வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேளையில் அமையும். அது உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் விரும்பிய நபரே அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்த செய்தியை சொல்வதற்கான வாய்ப்பாகவும் அமையலாம். ஏனென்றால் மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல சுப நிகழ்வுகள் நீங்கள் விரும்பிய நபரால் கூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். எனவே உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை பிறப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதல் ஒரு உறவால் இந்த வேளையில் வந்து சேருவதற்கான சந்தர்ப்பம் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் மாறும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் தங்களுக்கு நன்மையும் சாதகமும் நிறைந்த வகையில் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் உத்வேகம் அதிகரிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் இந்த உலகத்தில் எந்த இடத்திற்கு சென்றாலும் எந்த மூலைக்கு சென்றாலும் உறுதியாக பிரச்சனை இல்லாத இடமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்வதற்கான வாய்ப்பை இந்த வேளையில் செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே ஒரு உறவால் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நல்ல பல செய்தி இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை வந்து சேருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் நீங்கள் தற்போது உதாரணமாக ஒரு இடத்தில் பணிபுரிகிறீர்கள். அந்த பணிபுரியக்கூடிய இடத்தில் சில சிக்கல் இருக்கிறது. குறிப்பாக அங்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல போதிய அளவிற்கு பணமே கிடைக்கவில்லை, சம்பளம் பத்தவில்லை என்று வேறொரு இடத்திற்கு மாறுகிறீர்கள். அங்கு சென்றவுடன் உறுதியாகவே சம்பளம் மனநிறைவாக கிடைக்குங்க. ஆனால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லாத ஒரு பிரச்சனை அங்கு வருகிறது. அப்படி அந்த பிரச்சனை வரக்கூடிய சூழலில் அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு செல்கிறீர்கள். அங்கு சம்பளமும் நிறைவாக இருக்கிறது, மதிப்பும் மரியாதையும் நிறைவாக இருக்கிறது. ஆனால் ஓய்வெடுக்கவே நேரமில்லாத ஒரு பிரச்சனை துரத்தி கொண்டிருக்கிறது.
சரி, இவை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய வகையில் வேறொரு இடத்திற்கு செல்லலாம் என்று நீங்கள் முயற்சி செய்யும்போது, அந்த இடத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் உத்வேகம் கொடுக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நல்ல வாய்ப்பையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கூட பாருங்க. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே வளர்ச்சி காணக்கூடிய வகையிலும், வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும், பல பணிகளை திறன்பட செய்யக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளை நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மேசராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய். எனவே குடும்ப வருமானம் உயரும். இந்த தருணத்தில் குடும்பத்தில் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு இழுபறியாக இருக்கக்கூடிய பல பணிகளை இந்த தருணத்தில் நிறைவாக செய்து முடிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான பணிகளை நீச்ச நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் விரைவாகவும் துரிதமாகவும் அதிரடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், தாமதங்கள், தொல்லைகள் என அனைத்தையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே இந்த வேலையை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது. குழப்பம் விலகும், தடுமாற்றம் விலகும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பம் சிறப்பாக கைகூடுங்க. சுபகாரிய பேச்சுகள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும். உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு உங்களை தேடி வருவதற்கான நிறைவான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசாங்க காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்களை முடித்து வைக்கக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே மாணவர்களின் கல்வியிலும் சரி இந்த தருணத்தில் விரைவாக பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுவதும் சிறப்பாக கைகூட போகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடியே புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளும் தடைகளும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும்.